நாளைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது. எல்லாருமே போய் கண்டிப்பாக ஓட்டு போட தான் போகிறோம். எதுக்காக போகிறோமோ இல்லையோ அந்த ஓட்டு போட்ட விரலோட செல்ஃபி எடுத்து போஸ்ட் போகிறதுக்காகவே கண்டிப்பாக போய் நிறைய பேர் ஓட்டு போடுவோம். பட் நாளைக்கு என்ன எலெக்ஷன் நடக்குது, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில பேசிக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் மக்கள் ஒரு சில பேருக்கு தெரியல. அப்படின்றதுனால அது எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக இந்த வீடியோவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு நடக்க போகிற எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன், அதாவது மக்களவை தேர்தல். இப்போ இந்தியாவில் மக்களுக்கு தேவையான ஒரு சட்டத்தை அமல்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அது தமிழ்நாடு மட்டுமே அப்ளை பண்ண முடியாது, ஒரு ஸ்டேட் மட்டுமே அதை அமல்படுத்திட முடியாது. இந்தியா லெவலில் அதை அமல்படுத்தணும். அப்போ இந்தியா லெவலில் அமல்படுத்தணும்னா எங்கே அமல்படுத்த முடியும்? பார்லிமெண்ட்டில், அதாவது பாராளுமன்றத்தில். இந்த பார்லிமெண்ட்டில் 3 டிவிஷன் இருக்கு. ஒன்று லோக்சபா, இன்னொன்று ராஜ்யசபா, இன்னொன்று பிரசிடென்ட் ஆஃபீஸ். இப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா லோக்சபாவில் ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அந்த லோக்சபாவில் இருக்கிறவங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தை பாஸ் பண்ணணும், அந்த பில்லை பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கிருந்து ராஜ்யசபாவுக்கு போகும். அதே பார்லிமெண்ட்ல இருக்கிற இன்னொரு செக்ஷன் ராஜ்யசபாவுக்கு போய் அந்த ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க அந்த பில்லை பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது பிரசிடென்ட் ஆஃபீஸ்க்கு போய் பிரசிடென்ட் அதுக்கு சைன் பண்ணி அப்ரூவ் பண்ணணும். இந்த 3 விஷயமும் நடந்தால் மட்டும்தான் இந்தியாவில் ஒரு சட்டத்தை மக்களுக்கு கொண்டு வந்து அமல்படுத்த முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? லோக்சபா. அந்த லோக்சபால யாரெல்லாம் உட்காரணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷன் தான் இந்த லோக்சபா எலெக்ஷன். இது ஒரு டைரக்ட் எலெக்ஷன். மக்களே ஓட்டு போட்டு அந்த லோக்சபால யாரெல்லாம் உட்காரலாம் அப்படின்னு எலெக்ட் பண்ணுவோம். வேறஸ் இந்த ராஜ்யசபா அப்படின்றது மக்கள் வந்து டைரக்டா ஓட்டு போட மாட்டோம். இது ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன். எப்படின்னா மக்கள் வந்து இப்போ நம்ம ஸ்டேட்ல எம்எல்ஏக்கெல்லாம் ஓட்டு போட்டிருப்போம் இல்லையா, ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், அந்த எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு அந்த ராஜ்யசபால யாரெல்லாம் உட்காரணும்னு ஒரு எலெக்ஷன் நடத்துவாங்க. அது மக்களால் டைரக்டா வந்து அந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை அப்படியே ஓரம் கட்டிடுவோம். ஸோ இப்போ நாளைக்கு நடக்க போறது இந்த லோக்சபா எலெக்ஷன். நம்மள நிறைய பேர் நாளைக்கு நடக்க போற எலெக்ஷன்ல நாம பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா லோக்சபால எந்தெந்த எம்பிகள்லாம் போய் உட்காரணுமோ அந்த எம்பிகளை தான் நாம செலக்ட் பண்ண முடியும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் செலக்ட் ஆகப்பட்ட அந்த எம்பிகள் எல்லாரையும் கணக்கெடுத்து எந்த கட்சியை சேர்ந்த எம்பிகள் அதிகமா இருக்காங்களோ அந்த கட்சியை மெஜாரிட்டின்னு சொல்லி அந்த எம்பிகள்ல ஒரு எம்பி பிரைம் மினிஸ்டர் ஆவார். அது அவங்களுக்குள்ள பேசி டிசைட் பண்ணிப்பாங்க, இந்த எம்பி பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் அப்படின்னு. பிரைம் மினிஸ்டர் மட்டும் இல்ல, டிஃபென்ஸ் மினிஸ்டர், பினான்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே ஒரு இடத்துல எம்பிக்கு தான் நிப்பாங்க, எம்பி போஸ்ட்டுக்கு தான் நிப்பாங்க. இப்ப வாரணாசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அங்க பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு நிக்க மாட்டாரு, எம்பி போஸ்ட்டுக்கு தான் நிப்பாரு. அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா லோக்சபால அவர் ஒரு எம்பியா செலக்ட் ஆயிடுவாரு. அதே மாதிரி பினான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவங்களோட இடத்துல எம்பிக்கு தான் நிப்பாங்க. ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த எம்பி பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், இந்த எம்பி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும், இந்த எம்பி பினான்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும் அப்படின்னு இவங்களுக்குள்ள இந்த பார்ட்டிக்குள்ள டிசைட் பண்ணிப்பாங்க. சரிப்பா, அப்ப அந்த லோக்சபால மேக்சிமம் எத்தனை எம்பிகள் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 552 எம்பிகள் இருக்கலாம் 2024 படி. நான் ஏன் இந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா புது பார்லிமெண்ட் பில்டிங் வரை கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 வருஷத்தை அது வந்து இயக்கத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து அதிகபட்சமான சீட்ஸ் இருக்கும். ஸோ நிறைய எம்பிகள் உள்ள வரலாம். ஸோ இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு மேக்ஸிமம் 552 எம்பிகள் உள்ள இருக்கலாம். அப்ப எத்தனை எம்பிகள் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அட் பிரசன்ட் 543 எம்பிகள் இருக்காங்க. இந்த 543 எம்பி சீட்டுகள்ல தமிழ்நாடுக்கு 39 சீட்டும், பாண்டிச்சேரிக்கு 1 சீட்டும், ஆக மொத்தம் 40 சீட்டுகள் நமக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த 40 எம்பி சீட்டுகளுக்காக தான் நாளைக்கு எலெக்ஷன்ல நம்ம பொலிட்டீஷியன்ஸ் நிக்கிறாங்க. அவங்களுக்கு நாம ஓட்டு போட போறோம். அதுனா தமிழ்நாட்டுக்கு 40 சீட்டு தான். யார் சொல்றா இதெல்லாம்? எதை வச்சு பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் கமிஷன், அதாவது வரையறை குழு அப்படின்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழு தான் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு, அப்ப இத்தனை தொகுதிகள் இருக்கும், இத்தனை தொகுதிகளுக்கு இத்தனை எம்பிகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி 40 சீட்டு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த 543 சீட்டு சொன்னால எம்பி சீட்டு இந்தியாவுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்தியாவில் 543 தொகுதிகள் இருக்கு. இந்தியாவை 543 தொகுதிகளா பிரிச்சிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு 40 சீட்டு இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி அப்படின்னா தமிழ்நாட்டை 40 தொகுதியா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரி, தமிழ்நாட்டுக்கு 40 எம்பி சீட்டுன்னு சொல்லிட்டீங்க, அது எப்படி பிரிச்சுப்பீங்க அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு ஒரு எம்பி, சென்னைக்கு ஒரு எம்பி, திருச்சிக்கு ஒரு எம்பி, மதுரைக்கு ஒரு எம்பி அப்படின்னு தொகுதி வாரியா பிரிச்சு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு எம்பியை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த ஒரு தொகுதிக்கு 4-5 எம்பிகள் போட்டி போடுவாங்க, அதாவது 4-5 கேண்டிடேட் போட்டி போடுவாங்க. அதுல ஒருத்தரை நம்ம செலக்ட் பண்ணி அந்த தொகுதிக்கு நீதான்பா எம்பி அப்படின்னு நம்ம எலெக்ட் பண்ணுவோம். சரிப்பா, இப்ப எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, இப்ப யார் வின்னர், எந்த கட்சி ஆட்சி அமைக்கும், எதை பொறுத்து அதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செலக்ட் ஆன அந்த எம்பிகள்லாம் லோக்சபால இருப்பாங்க இல்லையா, அந்த எம்பிகள்ல எந்த கட்சியை சார்ந்த எம்பிகள் 50% மேல இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அதாவது 50%னா என்ன வரும்? 272 வரும். ஸோ எந்த கட்சியில இருந்து 272 எம்பிகள் குறைஞ்சது இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அதுல அந்த பார்ட்டியில யார் தலைமை தாங்குறாங்களோ அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆக்கப்படுவாங்க. ஒருவேளை
எந்த கட்சியில இருந்துமே 272 எம்பிகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 3 கட்சி வந்து போட்டி போடுது. முதல் கட்சியில இருந்து ஒரு 200 எம்பி இருக்காங்க. ரெண்டாவது கட்சியில இருந்து ஒரு 72 எம்பி இருக்காங்க. மூணாவது கட்சியில இருந்து ஒரு 271 எம்பி இருக்காங்க. அப்படின்னா 3 கட்சியில எந்த கட்சியிலுமே 272 எம்பி இல்லை. அப்ப இந்த 3 கட்சியில யாருமே ஆட்சி அமைக்க முடியாது. அதிகமா இருக்காங்களே மூணாவது கட்சி 271 இருக்காங்களா, அவங்க அமைக்கலாம்னா கிடையாது. குறைஞ்சது 72 எம்பியாவது இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும், பிரசிடென்ட் உள்ள வருவார். உள்ள வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நாங்க வந்து கால அவகாசம் தரோம், ஒரு 10 நாள் தரோம், 15 நாள் தரோம், 20 நாள் தரோம், அது டிஸ்கஸ் பண்ணி ஒரு கால அவகாசம் கொடுத்து இந்த கால அவகாசத்துக்குள்ள உங்களுடைய எம்பி கவுண்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி மெஜாரிட்டி காமிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்து 272க்கு மேல இல்ல 272 எம்பியாவது வந்து நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து அந்த கட்சியில இருந்து எம்பி இந்த கட்சிக்கு வர்றது அது இதெல்லாம் நடக்கும். இப்படிதான் வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி காமிச்சு வின் பண்ணதுக்கு அப்புறம் யார் தலைமை தாங்கினாங்களோ அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாரு. பிரைம் மினிஸ்டர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், இப்படி மற்ற மினிஸ்டர்கள். இப்போ உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சுல, நாளைக்கு நீங்க ஓட்டு போட போறது என்ன எலெக்ஷன், அதோட பேக்ரவுண்ட் என்ன, அது எப்படி ப்ராசஸ் ஆகும், எல்லாமே தெளிவா இருக்கீங்களா? இப்போ நீங்க பண்ண போறது 2 விஷயம். ஒன்னு, மறக்காம நாளைக்கு ஓட்டு போடுறது. ரெண்டாவது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நீங்களும் இதை முழுசா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. அது போக இந்த வீடியோல நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலோ இல்ல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலோ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன் டிஸ்கஷன் செக்ஷனா மாறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா மக்கள் பார்த்து அவங்களுக்கு நாலேஜ் கிடைச்சதுன்னா போதும். தேங்க்யூ.